மோட்டார் விகடன் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நம்ம எல்லாருக்கும் மோட்டார் சைக்கிள்ஸ் பிடிக்கும். அதுவும் சூப்பர் பைக்ஸ் அப்படின்னா நமக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம ஊரில் நிறைய சூப்பர் பைக்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு சூப்பர் பைக்கையும் நம்ம ஒரு சீரீஸாக இந்த எபிசோட்ஸில் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் நம்ம முன்னாடி இருக்கிறது கவாசக்கியோட நிஞ்சா 1000 SX. இந்த மோட்டார் சைக்கிளோட ஓனர்கிட்ட நம்ம இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அவர்கிட்ட இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த மோட்டார் சைக்கிளை பற்றி. வாங்க போகலாம். வணக்கம் சார், என் பேர் ராமச்சந்திரன். நான் ஈரோடு ஃபர்ஸ்ட் அப்பாவோட டிவிஎஸ் 50 வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நானும் ஒரு ஸ்ப்ளெண்டர் ஒன்று வாங்கினேன். ஸ்ப்ளெண்டருக்கு அப்புறம் பல்சர், அப்புறம் டிஸ்கவருக்கு அப்புறம் RX 100, RX 200, கவாசகி நிஞ்சா 300, கவாசகி 300, அதுக்கப்புறம் கவாசகி 1000 SX இந்த வண்டி வாங்கினேங்க. ஸோ இந்த பைக் வாங்குறதுக்கு முன்னாடி வேற என்னென்ன பைக்கெல்லாம் நீங்கள் ஆப்ஷன்ஸில் வச்சிருந்தீங்க? ஃபர்ஸ்ட் BMW தான் எடுக்கலாம், 310 தான் எடுக்கலான்னு இருந்தேன். அப்புறம் அதை போய் பார்த்தேன், கொஞ்சம் எனக்கு செட் ஆகல. ரெண்டாவது அதுக்கப்புறம் GS எடுக்கலான்னு இருந்தேன், BMW. அந்த வண்டியும் கொஞ்சம் செட் ஆகலை. அப்புறம் இது 4 சிலிண்டராக இருக்கு, அதனால சவுண்ட் நல்லா இருக்கு அப்படின்னால சரி சொல்லிட்டு அப்புறம் இந்த வண்டி நான் சூஸ் பண்ணேன். இந்த சூப்பர் பைக்கில் எங்கெல்லாம் ரைட் பண்ணியிருக்கீங்க? கேரளாவில் ஒரு 4-5 ட்ரிப் போயிருக்கேன் சார். ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு ட்ரிப்பு. மைசூர், பெங்களூர், ஹில் ஸ்டேஷன்லாம் போயிருக்கேன். இந்த பைக் எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சு உங்களுக்கு? எவ்வளோ ஆன் ரோட் ப்ரைஸ் வந்தது? ஆன் ரோடு ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 15 சில்லறை வருது சார். இன்சூரன்ஸோட சேர்ந்து 15. அப்புறம் அக்சசரிஸ் இல்லை சைலன்சரு அதெல்லாம் போட்டோம்னா அதில் ஒரு 70 ரூபா வந்துருது. மொத்தத்தில் 16 ரூபா வருது வண்டி. ஸோ மெயின்டெனன்ஸ்னு வர்றப்ப உங்களுக்கு எந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்கு இதில்? கவாசக்கியோட மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா இல்லையா? சார் மெயின்டெனன்ஸ் கம்பெனியில் ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸுக்கு 12,000 ஆயிடுது. பிரேக் பேடு, டயரு அதெல்லாம் பார்க்க போனோம்னா அதில் ஒரு 50 ரூபா வந்துடும். இப்போ பிரேக் பேடு 1 டைம் வரும், அப்புறம் டயர் 1 டைம் வரும், சர்வீஸ் 1 டைம் வரும். அந்த மாதிரி எப்படியும் நம்மளுக்கு பிரேக் பேடு 20 ரூபா வந்துடும், டயர் ஒரு 40 ரூபா வந்துடும், ஆயில் சர்வீஸ் தனியாக அது ஒரு 12 ரூபா வந்துடும். ஸோ இது ஒரு 1000 cc மோட்டார் சைக்கிள், இன்லைன் 4 சிலிண்டர். ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்புறம் இதோடைய ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் தான் உங்களுக்கு எப்படி இருக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சார் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எனக்கு வண்டி வெயிட்டாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ரைட் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பழக்கமாயிடுச்சு. அப்புறம் பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் சார். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. வண்டியில் உட்காந்து ஓட்டிட்டு போகும்போது அந்த வழி இந்த வழி அதனால் எங்கே இழுத்து பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. உட்காந்து ஓட்டுறதுக்கு ஜம்முன்னு இருக்கும். ஹைவேல ஓட்டுறதுக்கு இன்னும் அருமையாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி டிஸ்கவரில் ஆரம்பிச்சு RX 200, நிஞ்சா 300லாம் ஓட்டியிருக்கீங்க. அதுக்கும் ஒரு சூப்பர் பைக் ஓட்டுறதுக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும்? ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது சார். அந்த பைக்கு வேற மாதிரி இருக்கும், இப்போ ஃபீலிங் வேற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த பைக்குக்கு இந்த பைக்கு. அந்த வண்டியில் சிசி கம்மி, வண்டி ஓட்டினோம்னா கொஞ்சம் தூரம் ஓட்டினா நம்மளுக்கு டயர்ட் ஆயிரும், வண்டியே டயர்டான மாதிரி இருக்கும். இந்த வண்டியில் அப்படி இருக்காது. ஓட்ட 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 சொல்லிட்டே தான் இருக்கும், நம்மளுக்கும் டயர்ட் ஆகாது, ஃபீலிங் நல்லாவே இருக்கும். இதை எடுத்து நீங்கள் எவ்வளோ நாள் ஆகுது இந்த மோட்டார் சைக்கிள் வாங்கி? இதை எடுத்து 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆச்சு. ஓகே ஓகே. பெரும்பாலும் நீங்கள் லாங் ட்ரிப்லாம் தனியாக பண்ணுவீங்களா இல்லை குரூப்போட போவீங்களா? குரூப்போடையும் போவேன், தனியாகவும் போவோம். ஒரு 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் தனியாக போவோம். குரூப்போடனா 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் அந்த மாதிரி சூப்பர் பைக் செக்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் பைக்ஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் இருக்குது. இந்த நிஞ்சா 1000 SX வாங்கணும்னு ஏன் முடிவு பண்ணீங்க? சார் இது அட்வென்ச்சருக்கு ஓகே, ஸ்போர்ட் டூரிங் சார். டூரிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்போர்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால சரி 2 பர்பஸாக இருக்குது. வண்டி லுக் வைஸ் நல்லா இருக்குது, லாங் ரைட் போகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குது, உட்காந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது 2 வண்டி ஓட்டுறதுக்கு. சின்ன சிசி ஓட்டிக்கிட்டு இருந்த அப்புறம் திடீர்னு 1000 cc ஓட்டுறப்ப உங்களுக்கு அந்த ஃபீலிங் எப்படி இருந்தது? கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பயமாக தான் சார் இருந்துச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட்டு அது கொஞ்சம் வண்டி சவுண்டு ஸ்பீடெல்லாம் பிக்கப் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இது கொஞ்சம் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 ட்ரிப் ஓட்டங்காட்டி அதுக்கப்புறம் சரியாக போயிடுச்சு. ஒரு 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் ஓட்டங்காட்டி ஓட்டி பழங்கினங்காட்டி எப்படி பிரேக்கிங் எப்படி எங்கே அடிச்சா எவ்வளோ தூரம் போய் நிற்கிது அதோட ஸ்பீடு பிக்கப் எல்லாம் தெரிஞ்சங்காட்டி வண்டி கொஞ்சம் நல்லா பழக்கமாயிடுச்சு. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் சின்ன மோட்டார் சைக்கிள், அதாவது ஒரு 300 cc 400 cc வச்சுருக்கிறவங்க 1000 cc வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க எந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு வாங்கினா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? சார் இது எப்படின்னா பணம் தான். சர்வீஸு, டயரு, எங்கேயாச்சும் போனால் ஏதோ ஒரு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல டோல் பண்ணுறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே பணம் கொஞ்சம் ஜாஸ்தி செலவாகுது. அதை ரெடி பண்ணிக்கிற மாதிரி இருந்தால், அதை நம்ம சரி பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம எடுக்கலாம். இல்லைன்னா அந்த டைமில் நம்ம வாங்கிட்டு இந்த வண்டி வேறு இடத்துல நிறுத்திட்டும் போக முடியாது. இடத்துல இந்த பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா அந்த வண்டி நிறுத்திட்டு 4 நாள் கழிச்சு எடுத்துகிட்டு போகலான்னு எடுத்துகிட்டு போக முடியாது. வரத்துக்குள்ளே அந்த வண்டி வேறு மாதிரி பண்ணி வச்சுருவாங்க. இல்லை ஏறுறது இறங்குறது ஸ்க்ராட்ச் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பாருங்கள். இதே பாருங்கள், ஒரு டைமில் உடச்சி வச்சுருக்கிறாங்க சரிங்களா. நின்றுட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டு கோயிலேருந்து வெளியே வரதுக்குள்ளே பசங்க நோண்டி வச்சுருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்குங்காட்டி நம்ம ஒரு இடத்துல நிறுத்திட்டுலாம் போக முடியாது. வண்டி கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா நம்ம அந்த இடத்துல இருந்து அந்த வண்டி ரெக்கவர் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா டோல் வண்டி கூப்பிட்டு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு நம்மளுக்கு இது இருக்கும். இந்த மாதிரி ரிப்பேர் ஆச்சுன்னா எவ்வளோ செலவாகும் தோராயமா? சரி, இது வரைக்கும் எனக்கு மாதிரி ஆனதில்லை. ஏன் அப்படின்னா நான் சர்வீஸ் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேன். டயர்னா டயர் டைமு, அதே மாதிரி பிரேக்கிங்னா பிரேக்கிங் டைமு, அப்புறம் ஆயில் சர்வீஸு அதெல்லாம் பக்காவாக நான் பண்ணிக்கிறதுனால நான் ட்ரிப்புக்கு வரும்போது எந்த தாட்டியும் ஒரு வாட்டி கூட நின்னது கிடையாது, வெயிட் பண்ணதும் இல்லை. சூப்பர் சார், ரொம்ப சந்தோஷம். இன்னும் நீங்கள் நிறைய ரைட்ஸ் பண்ணணும், இன்னும் லாங் ரைட்ஸ் போங்க.
உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஓவராலாக வந்து ரொம்ப ஷார்ட்டாகவும் ஆனால் இருந்தாலும் ரொம்பவே டெப்த்தாகவும் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.